கௌதம் சிவன் தே வெரி கிளியர் வெரி கிளியர். அவங்க வந்து என்ன வேணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ரிப்பீட்டடா எந்த ஷார்ட்ஸுமே எடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்க பாராட்டினாங்க. ஸோ இப்படி ஒரு முடிவு வாங்கப்பா. ஸோ இப்படி நிறைய நிறைய இது வந்து அவங்க ப்ரூவ் பண்ணாங்க. இதுல என்னன்னா 2 பேரு, ஒருத்தன் குண்டா இருப்பான், ஒருத்தன் ஒல்லியா இருப்பான். அதே மாதிரி அவங்க 2 பேருக்குள்ள கேரக்டர்ஸ் அதே மாதிரி தான், டோட்டல் ஆப்போசிட். ஒருத்தன் வந்து டஃப் கை, அந்த சூரிய கதிர் குண்டா இருக்கிறவன், அவனுக்கு வேணும்ன்றது வேணும். அது எதுவா இருந்தாலும் அவன் வந்து அது ஒரு மீறி இல்ல, அது வேண்டான்னு கொஞ்சம் வேற மாதிரி சொன்னா அவன் வந்து டிஸ்கஷன்லயே அப்படிதான் ரொம்ப சத்தமா பேசி எல்லாம் ஆர்கியூ பண்ணுவாரு. என்னடா அது சீன், அது எத்தனையோ படத்துல வந்துச்சு சார். இல்ல சார் நல்லா இருக்குது சார், இங்க எது பயங்கரமா கத்துவான். திடீர்னு ஒரு மாதிரி தலைலாம் வலிக்கும் அவனுக்கு. ஐயோ என்ன இந்த தனியா விடக்கூடாதுன்னு சொல்லி இவனை கூட்ட, இவன் வந்து டேய் அந்த சீன் வேணாம், சரி சார் உடனே வேணாண்டுவான். டைரக்ட் வேணாட்டாரு, விடுங்கப்பா, அதுக்கப்புறம் வேற பார்த்துக்கிட்டா போச்சு அப்படின்ட்டு காம்ப்ரமைஸ் பண்ற ஆளு. ஸோ எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ற ஆளு. இவன் டஃபா இருக்கிறவன், அவன் வந்து சாஃப்ட். ஸோ இவங்க 2 பேரும் சேரும் போது இவங்களுக்குள்ள சண்டே வர்றது. ஏன்னா இவங்க 10 வருஷமா என் கூட ஒர்க் பண்ணும்போது இருந்த ஃப்ரெண்ட்ஸு. ஆதவன்ல இருந்து பண்றீங்களா, ஆதவன் படத்துல இருந்து சூர்யாக்கெல்லாம், சூர்யாவும் இந்த குண்டா இருக்காருல்ல சூரிய கதிர், இவர் வந்து ரொம்ப ஒல்லியா இருந்தாரு. எப்படின்னா ஆர்டிஸ்ட் சூர்யாவும் இந்த சூரிய கதிரும் வந்து ஜிம் மேட்ஸ் அவங்க. ஸோ அப்படி ரெகுலரா ஜிம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு ஸ்பைனல் கார்டில் ஒரு அடிப்பட்டது. அதுக்கப்புறமா வேற வழி இல்லாம மெடிசன்னால இப்படி ஆயிடுச்சு. சீக்கிரம் சரியாயிடும், அவனுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும். அந்த வாழ்த்துக்குள்ள சேர்த்து கொடுத்துருங்க. இந்த படத்தின் இந்த ட்ரெய்லருடைய ட்ரெய்லர் அந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஆடியோ. இந்த இன்றைய கதாநாயகன் சத்யா அவர் வந்து ரொம்ப அருமையா பாட்டுகள் போட்டிருக்காரு. என்ன படத்துக்கு மீறி வந்து எங்குமே புகுத்துற மாதிரி எதுவுமே எந்த காட்சியும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி தான் அந்த சாங் வந்து மாண்டேஜ் சாங்ஸ் தான். அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி போட்டு காமிச்சோம் அந்த சாங்ஸ். இன்னொரு சாங் இருக்கு, அப்பா சாங். அந்த அப்பா சாங்கை பத்தி நான் சொல்லணும், பட் அது வந்து இப்போ சொல்ல வேணாம், படம் ரிலீஸுக்கு அப்புறம் அப்படின்ட்டு டைரக்டர் சூரிய கதிர் வந்து ஷார்ப்பா சொல்றாரு, சார் இதை பத்தி சொல்லாதீங்க, அதை போடாதீங்க அப்படின்ட்டார். சரி ஓகே, அவருக்கு தெரியும் அந்த கதை, எனக்கும் தெரியும். சரி ஓகே, புது பசங்க சொல்றது நம்ம கேட்டாகணும் இல்லையா, ஏன்னா நிறைய புது டைரக்டர்ஸ் படம்லாம் நான் நடிக்கிறேன், அதனால சரின்னு சொல்லிட்டேன். ஆனாலும் அந்த படத்து அந்த பாட்டினுடைய ஒரு பல்லவி மட்டும் நான் வந்து என்ன பண்ணேன், என்ன டைரக்டர்ஸ் யூனியன் வந்து கலைஞர் விழாவில் பண்ண சொன்னாங்க, கலைஞர் 100ன்ட்டு. அதுல நான் ஒரு போர்ஷன் பண்ணி கொடுத்தேன், ஒரு 10 அவதாரம், தசாவதாரம் அப்படின்ட்டு. அதுல எண்டுல கலைஞர் சாகும் போது, செத்ததுக்கு அப்புறமா அந்த ஊர்வலம் போகும்போது அந்த சாங்கை போட்டு விட்டேன். அப்படியே அது எண்டுல சைலண்ட் ஆகி சிஎம்ல இருந்து, அவங்க ஒய்ஃப்ல இருந்து, உதயில இருந்து நிறைய பேர் அங்க மினிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து அப்படியே கண்டெல்லாம் கலங்கிடுச்சு. இதெல்லாம் நான் டைட் ஷாட்ல பாக்குறேன், ஏன்னா எவ்வளவு இப்போ இம்பாக்டா இருக்கு இந்த சாங் அப்படின்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு அந்த சாங்கு. ஸோ பின்னாடி உங்களுக்கு இன்னைக்கு ஆடியோ ரிலீஸ்ல அது வந்து சாங் வரும். அந்த நான் கை தட்டணும்னு தண்டிட்டுங்க, நல்லா தட்டதானடா மற்றவங்க தட்டுவாங்க, என்னங்கடா நீ. ஸோ அவன் டிஎம்கேன்னு நினைக்கிறேன், அதனால இல்லையா. சரி போதுண்டான்றீங்களா. இங்க வந்திருக்க ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி சொல்லணும், அதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும். அதனால ஜெயம் ரவி வந்து எனக்கு இன்னைக்கு வந்து ஹீரோவை அறிமுகப்படுத்துறது வந்து எனக்கு ஒரு சின்ன சென்டிமெண்ட், அப்படியே ஒரு பிளாஷ்பேக். ஜெயம் ரவி இன்ட்ரோடியூஸ் ஆகுறாரு. நாங்க வந்து தசாவதாரமா இல்ல ஏதோ பஞ்சதந்திரமா, தெனாலி படம் ஷூட்டிங். கமல் சார் வந்து இவரை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு, கிளாப் கொடுக்குறாரு, நான் கேமரா ஆன் பண்றேன். அப்படிதான் இவர் இன்ட்ரோடியூஸ் ஆனாரு தெனாலி போது. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு வந்து விக்ரமன் சார் பையனை வந்து இவர் லான்ச் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஜீவா வந்து சந்தோஷம். ஒவ்வொருத்தருக்கும், சிவா சார்ல இருந்து பார்த்திபன் சார் வந்து அவரு அடிக்கடி என் கூட மெசேஜ்ல பேசுவாரு. அந்த மெசேஜ் எல்லாமே புதுமையா இருக்கும். அது அவரு கொடுத்த ஐட்டங்கள் நிறைய இருக்குங்க, அதெல்லாம் டேபிள் வச்சிருக்க ஐட்டம் எல்லாம் டேபிள்ல வைக்காதப்பா. ஸோ பஞ்சஸ் கிங் அவரு, அப்புறம் மிஸ்கின், அப்புறம் எல்லாருமே, ஜவஹர், எங்கிருந்து எனக்கு ரொம்ப கிளாரா இருக்கு. பாக்யராஜ் சார், பிவாசு சார், எல்லாம் தானு சார், அதுபக்கம் சிவா. சிவா வந்து
இப்பதான் ஒரு படத்துல ஒரு 4 நாள் 5 நாள் கோவா ஒரு ஷெட்யூல், இங்க சென்னையில ஒரு ஷெட்யூல். பாக்குறதுக்கு அப்படி பயங்கரமா நாடு. பார்த்த உடனே எல்லாரும் பயந்து அலற மாதிரி இருக்கு. ஆனா குழந்தை மாதிரி பேசுறாரு, குழந்தை மாதிரி அவர் வந்து எல்லார்ட்டையும் வேலை வாங்குறாரு. டைலாக் பேப்பர்லாம் வந்து சும்மா ஒரு பேப்பர்ல அவர் பாக்கெட்ல தான் இருக்கும் அன்னைக்கு சீன் மட்டும். அதை மட்டும் பார்த்துட்டு இதை சொல்லுங்க சார். உங்களுக்கு வசதியா கொஞ்சம் அந்த கண்டென்ட் மாறாம மாத்தி சொல்லுங்க சார். இப்போ சார் அப்படின்ட்டு என்ன ஒரு வித்தியாசமான ஒரு டெக்னீஷியன்னா அவ்வளவு ஒரு மைண்ட்ல வந்து எடிட்டிங் நாலேஜ் அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்லுவேன் எல்லாருக்குமே. எடிட்டிங் நாலேஜ் அதாவது அங்க வரும்போது அங்க வந்து கட்டுன்னு சார் நான் முடியல சார் அப்படின்னு. இல்ல இது அடுத்த ஷாட்ல அது வருது அங்க, அதனால இங்க கட் பண்ணிட்டா தான் சரியா இருக்கும் ஏன்னா ஸ்டெப்ஸ் முடிஞ்சிச்சு. ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டே இருக்காரு. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது சிவா சாருடைய அந்த அவரோட ஒர்க் பண்ணதுனால தெரிஞ்சது. அந்த மாதிரி ஜவஹர் வந்து எனக்கு மதில்னு ஒரு படம் என்ன லீட் ரோலா வச்சு அவர் பண்ணாரு. அதுவும் நல்ல பேர் வாங்கி கொடுத்தது ஜீல, அது வெப் ஃபிலிம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இங்க வந்து வாழ்த்த வந்த அனைவருக்கும். ஸோ டைம் இருக்காமா? யாராவது 4 பேரை கூப்பிடலாமா? இல்லை 40 பேரையும் கூட கூப்பிடுவோம், அது பொறுத்து இருக்கு. யாரு நான் சொல்றேன் யாரை கடைசியா கூப்பிடுறது. அப்ப பெல் அடி ஒரு பெல் ஒன்று கொடுத்துருங்க, நான் டைம் அடிச்சு. ஓகே, நன்றி நன்றி நன்றி, வணக்கம். இப்பொழுது மேடையில் பேசுவதற்கு இயக்குனர் தேசிங் பெரியசாமி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். எந்த ஆர்டர்ல மேல மாடிக்கு வந்தாங்களோ அந்த ஆர்டர்ல கூப்பிடுறாங்க. யாரும் வந்து என்ன முன்னாடி கூப்பிடல என்ன பின்னாடி கூப்பிடலன்னு தப்பா நினைச்சிக்க மாட்டாங்க. நீ கவலை இல்லாம கூப்பிடுமா. தனியா சொல்லணும்னு நினைச்சேன். அனைவருக்கும் வணக்கம். ஜாஸ்தி டைம் எடுத்துக்கல. இவ்வளோ பெரிய லெஜெண்ட்ஸ் இருக்கிற ஸ்டேஜில் நான் வந்து பேசுகிறதே வந்து கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கேன். அட்லீஸ்ட் இந்த படம் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே எவ்வளோ போராட்டங்கள் சந்தித்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு தெரியும். ஏன்னா விக்ரமன் சார் கூட நான் ரெகுலராக பேசிகிட்டு இருந்தேன். ட்ரெய்லர் பார்த்தேன், சூப்பராக இருந்தது. விஜய் கனிஷ்கா சூப்பராக இருக்காரு. ஒரு ஹீரோவாக அறிமுகமாகாமல் ஒரு கேரக்டர் அறிமுகமாயிருக்காரு அப்படின்னு ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது. பல முக்கியமான கேரக்டர்ஸ் இருக்காங்க. கௌதம் சார் இருக்காரு, சரத்குமார் சார் இருக்காரு, சமுத்திரகனி சார் இருக்காரு. அதுல இவரும் ஒரு முக்கியமான கேரக்டரா பண்ணியிருக்காருங்கிறது பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். சாருடைய 2 சாங்ஸ் சூப்பரா இருந்தது சார். ட்ரெய்லர் மியூசிக் நல்லது, சாங்ஸும் சூப்பரா இருந்தது. ஃபண்டாஸ்டிக். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்ஸ். குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கும். ஒரு சிலர் வந்து வேற வேலைகளுக்கு அர்ஜென்ட்டா போறதுனால முதல்ல ஆடியோ ரிலீஸ் பண்ணிடலாம். டைரக்டர்ஸ், மியூசிக் டைரக்டர், ஹீரோ சென்டருக்கு வரவும். ஆடியோ ரிலீஸ இங்க இருக்கும் பெரியவர் அனைவர்கள் முன்னிலையிலும் வாங்க. நடிகர்கள் ஜீவா அந்த ஜெயம் ரவி வெளியிட டைரக்டர் பார்த்திபன் சார் அண்ட் சிவா சார் பெற்றுக்கொள்வார்கள். மிஸ்கின் எல்லார் முன்னிலையும் இந்த ஆடியோ ரிலீஸுக்கு மியூசிக் லேபிள் வாங்கின ட்ரெண்ட் மியூசிக்ல இருந்து அவருடைய ஜிதேஷ் அவர் மேடையை நினைக்கிறேன். நல்லா பலமாவே கை தட்டலாமே.
இந்த நேரத்துல வந்து ட்ரெண்ட்